கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நேரத்தில் கூட கர்த்தருடைய வார்த்தையை மத்தியில் பேசும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் என்னை இந்த இடத்துல கொண்டு வந்தபடினால கர்த்தரை நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன், நான் துதிக்கிறேன். அல்லேலூயா. அருமையான அந்த அழைப்பை தந்த பாஸ்டர் ஐயா அவர்களுக்கும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றியும் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய தியானத்துக்காக ஒரு வசனத்தை வாசிப்பதற்கு முன்பாக ஒரு பாடலை நான் பாட விரும்புகிறேன். கர்த்தர் நிச்சயமாய் நம் மத்தியிலே இறங்கி வந்திருக்கிறார், அவர் நம் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நான் விசுவாசத்தோடு தைரியத்தோடு நான் சொல்ல முடியும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம். அந்த பாடலிலே 4வது கவியும் 6வது கவியும் நாம் பாடலாம். முதலாவது ஸ்டார்ட். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இனிதான நாமம், இனிதான நாமம். எல்லாம் உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் பாடுவோம். கண்கள் மூடி நாம் கர்த்தரை நோக்கி கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக இருதயத்தின் ஆழத்திலிருந்து தகப்பனே இந்த மாலை நேரத்துல உங்களுடைய வார்த்தையை கேட்கும்படியாக வந்திருக்கிற நான் என்னோடு பேசுங்க என்று சொல்லி இருதயத்தின் ஆழத்தில் கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கலாம். பேசுகிற கர்த்தர் நம்முடைய கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்க மத்தியில நீ கடந்து வந்ததுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. உங்களுடைய பிரசனத்துக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் ஐயா. அப்பா பிதாவே என்று உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. தகப்பனே உம்மை நோக்கி பார்த்த ஜனங்கள் முகங்கள் பிரகாசம் அடைந்தது ஐயா. உம்முடைய நாமம் பலத்த துருகமாய் காணப்படுகிறது ஐயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே நல்ல மாலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களை கண்ணோக்கி பார்க்கிறாங்க, அவங்க இருதயத்தின் ஆழத்தை ஆராய்ந்து பார்க்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான வார்த்தையை நீங்க அனுப்பி தரும்படியாய் நான் செபிக்கிறேன். அது என்னுடைய நாவோடு நீர் பேசுவீராக ஐயா, அதை மறைத்துக் கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த முதல் நாள் கூட்டத்திலே கர்த்தர் உங்களை என்னையும் கொண்டு வந்தபடினால கர்த்தரை நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன், நான் துதிக்கிறேன். இந்த தியானத்துக்காக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 25, 26, 27 வசனங்களை நான் வாசிக்க கேட்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 25, 26, 27. அதற்கு இயேசு
புறப்பட்டு போ என்று அதட்டினார். உடனே அந்த அசுத்தாவி அவனை அலக்கழித்து மிகுந்த சத்தமிட்டு அவனை விட்டு போய்விட்டு. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இது என்ன? சொல்லிக் கொண்டார்கள். அல்லேலூயா. சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்பூலகத்தில் மனிதனாக வந்தார். அவர் வாழ்ந்த நாட்களிலே நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். வியாதிஸ்தரை குணமாக்கவும் மரித்தோரை எழுப்பவும் அவ்விதமான நன்மை செய்கிறவராக இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரா? சுற்றி திரிகிறவராக காணப்பட்டார். அப்படிப்பட்ட காலகட்டத்திலே இங்க நான் வாசித்த ஒரு வசனமானது, ஒரு மனுஷன் அசுத்தாவினால தாக்கப்பட்டிருந்த மனுஷனை தேவாலயத்திலே காணப்பட்டான். அந்த மனுஷனை என்ன செய்கிறாரா? கர்த்தர் அவனிடத்தில் இருக்கிற அசுத்தாவியை நீக்கினார், அவனை விடுதலை ஆக்கினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படி விடுதலை ஆக்கின பிற்பாடு அங்க இருக்கிற ஜனங்கள் என்ன செஞ்சாங்களா? ஆச்சரியப்பட்டு சொல்லிக் கொண்டார்கள், இது என்ன புதிய உபதேசம் என்று சொல்லி. அல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். அவர் பிசாசை ஜெயிக்கிறவராக இருக்கிறார். பிசாசின் கிரியைகள் என்று அவர் விடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. பிசாசின் கிரியையின் வல்லமை என்று அவர் ஜெயம் தர வல்லவராக இருக்கிறார். நம் தேவன் மரணத்தை ருசி பார்த்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தந்த நம் தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த மாலை நேரத்தில் அவர் நம் மத்தியில் ஒரு விடுவிக்கிறவராக அசைவாடி கொண்டிருக்கிறார். பல கட்டுகளிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிக்க போகிறார். அசுத்தாவிகளிலிருந்து கர்த்தர் விடுதலை தர விரும்புகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. உற்சாகம் இருக்கிறாலே சொல்லுவோமா? அல்லேலூயா. இந்த அசுத்தாவி ஒரு மனுஷனை தாக்குகிறது. பிசாசானவன் யார் என்று சொல்லுகிற ஒரு அறிவு நமக்கு வேணும். இயேசு யார் என்று சொல்கிற வார்த்தை நமக்கு நன்றாக தெரிகிறது. நாம் ஆராதிக்கும்படியா வந்திருக்கிற நாம் இயேசு யார் என்று சொல்லி அறிவு நமக்கு காணப்படுகிறது. அதே போல இந்த பிசாசானவன் யார், இந்த சாத்தான் யார் என்று சொல்லுகிற ஒரு அறிவு நமக்கு முதலாவதாக காணப்பட வேண்டும். பிசாசு யார் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது ஆரம்ப நாட்களில் நாம் கடந்து போக வேண்டும். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? சொல்லுங்க, பார்க்காமலே சொல்லலாம் வார்த்தையை. போதுமானது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். தேவன் முதலாவது எதை சிருஷ்டித்தாரா? வானம். ஆங்கில பைபிளில் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், God created the heaven and the earth. Heaven என்று சொன்னால் என்ன? பரலோகம். Heaven என்றால் என்ன? பரலோகம். இப்போ முதலாவதாக தேவன் எதை சிருஷ்டித்தாரா? சொல்லுங்க. பரலோகத்தை சிருஷ்டித்தார். அது பரலோகம் என்று சொன்னால் என்ன என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொன்னால், ஏசாயா 66ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இந்த வானம் என்னது என்று சொல்லி எழுதப்பட்டது. வாசிங்க. வானம் எனக்கு சிங்காசனம். வானம் என்று சொன்னால் அது எதுவாக காணப்படுகிறது? சிங்காசனமாய் காணப்படுகிறது. இப்போ தேவன் ஆதியிலே எதை சிருஷ்டித்தாரா? சிங்காசனத்தை சிருஷ்டித்தார். என்ன சிருஷ்டித்தார்? வானத்தை சிருஷ்டித்தார் சொன்னேன். வானம் என்றால் என்ன என்றால் அது சிங்காசனத்தை காட்டுகிறது. சிங்காசனம் என்றால் என்ன அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வாசிங்க, எரேமியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சிங்காசனம் என்றால் என்ன? எரேமியா 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எருசலேமே கர்த்தருடைய சிங்காசனம். ஹல்லேலூயா. ஆதியிலே தேவன் எதை சிருஷ்டித்தாரா? எருசலேமை சிருஷ்டித்தார், சீயோனை சிருஷ்டித்தார், பரலோகத்தை தேவன் சிருஷ்டித்தாராம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதாவது வானத்தை சிருஷ்டித்தார், எருசலேமை சிருஷ்டித்தார் என்று சொன்னால் சிருஷ்டித்தார் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து முடிந்து விட்டது.
பரலோகத்துக்குரியான காரியத்தை எல்லாவற்றையும் தேவன் ஆதியில் என்ன செஞ்சாரா? சிருஷ்டித்து விட்டார். 2ஆம் வசனம், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, பூமியானது ஒழுங்கினமும் வெறுமையா இருந்தது. அப்படி என்று சொன்னால் இந்த 1ஆம் வசனமும் 2ஆம் வசனத்துக்கு ஊடிலே ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்குது. ஏனென்றால் தேவன் படிக்கும் போது எல்லாவற்றையும் நேர்மையாக நேர்த்தியாக என்ன செய்வாரா? படிக்கிறவராக இருக்கிறார். ஆனால் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, பூமியானது ஒழுங்கினமாய் மாறி போனது. அக்காரணம் என்ன அப்படி என்று சொல்ல தியானிக்கும் போது 1ஆம் வசனமும் 2ஆம் வசனமும் பெரிய ஒரு இடை கேப் காணப்படுகிறது. அப்ப பாருங்க, தேவன் வானத்தை சிருஷ்டித்தார் என்று சொன்னால் அதிலே தூதர்களையும் என்ன செஞ்சாரா? சிருஷ்டித்திருக்கிறார். தூதர்களை எப்படி சிருஷ்டித்தாரா? வாசிங்க, எபிரேயர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எபிரேயர் 1:7. தூதர்களை காற்றுகளாக சிருஷ்டித்தாராம். அல்லேலூயா. தூதர்களை எப்படி சிருஷ்டித்தாரா? சொல்லுங்க. காற்றுகளாக சிருஷ்டித்தார். ஏன்னா இது நமக்கு அறிவு முதலாக நாம் தெரிந்து கொள்வது சாத்தான் யார் என்று சொல்லி. தூதர்களை தேவன் காற்றுகளாய் சிருஷ்டித்தாரா. இந்த காற்றை நாம் பார்க்கும்போது சில நேரத்தில் காற்றுகளை நாம் பார்க்க முடியும். சுழல் காற்று ரோட்ல என்ன செய்கிறது? நம் கண்ணால பார்க்க முடியும். சம்டைம் இட் இஸ் விசிபிள், பார்க்க முடிகிறது. சில நேரத்தில் காட்சிகளை பார்க்க முடியாது. தூதர்களும் அவ்விதமாய் காணப்பட்டார்கள். சில நேரத்தில் மனிதர்கள் வேதத்திலே பார்க்கும்போது மனிதர்கள் அவர்களை என்ன செஞ்சார்களா? தரிசித்தார்கள். சில நேரத்திலே தரிசிக்கவில்லை. தூதர்களுக்கு என்னவென்றால் ஒரு பூர்ணமாக ஒரு வளர்ச்சி கிடையாது. அதாவது படிச்ச தூதர் உண்டாக கடவுள் சொன்னார், தூதர்கள் உண்டாயிட்டாங்க, அவ்வளவுதான். தட்ஸ் இட். அவர்களுக்கு ஒரு வளர்ச்சி கிடையாது. ஆனால் மனிதன் அப்படிப்பட்டது அல்ல. மனிதனுக்கு ஒரு பிறப்பு இருக்கிறது, ஒரு வளர்ப்பு இருக்கிறது, ஒரு மரணம் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் முதலாவது என்ன செய்கிறாரா? தூதர்களை அவர் படைக்கிறவராக காணப்படுகிறார். இந்த தூதர் என்ன செய்கிறார் பாருங்க. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். சிருஷ்டிப்பை பத்தி தெளிவாக எழுதப்பட்டுள்ளது. வாசிங்க, கொலோசியர் 1:16. அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்ட சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்தில் உள்ள காணப்படுகிறவர்களையும் காணப்படாதவர்களையும் சகல வஸ்துகளையும் சிங்காசனங்களும் துரைத்தனங்களும் சகலமும் அவருக்கென்று அவருக்காகவும் சிருஷ்டிக்கப்பட்டது. அல்லேலூயா. தேவன் வானத்திற்குள்ளான சகல காரியத்திலும் என்ன செஞ்சாரா? சிருஷ்டிக்கப்பட்டது. அவன் தேவ தூதர்கள் சிருஷ்டிக்கப்பட்டாயிற்று. மகிமையாக தேவ தூதர்களை படைத்தார்கள். அவர்களுக்கு மகிமை நிறைந்த ஒரு காணப்பட்டது. சகலத்தையும் படிச்சிட்டாரு தேவன். சிங்காசனத்தையும் படிச்சிட்டாரு. அது என்ன படிச்சாரு? அது என்ன வாசித்தோம்? தேவன் சிங்காசனத்தையும் படைத்தார் என்று சொல்லி இங்க பார்க்கிறோம். சிருஷ்டிப்பிலே காணக்கூடியதையும் காணக்கூடாதவையும் எல்லாவற்றையும் தேவன் என்ன செய்யாரா? சிருஷ்டித்து விட்டார். சிங்காசனத்தையும் சிருஷ்டித்தார். தேவ தூதர்கள் அந்த சிங்காசனத்தை பார்க்கிறார்கள், கர்த்தருடைய சிருஷ்டிப்பை பார்க்கிறார்கள். நன்றாக இருக்கிறது. ஏன்னா அவர்களுக்கு சரீரமானது, தேவ தூதர்களானது மகிமையாக ஒரு சரீரமாக காணப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் தேவதூதர்கள் சிருஷ்டிக்கப்பட்டார்கள்? ஏன் தேவதூதர்கள் தேவன் படைத்தார் என்று சொல்லி பார்க்கும்போது அவர்கள் மனிதர்களுக்காக, மனக்குலத்துக்காக அவர்கள் பணிபடை செய்யும்படியாகத்தான் அவர்கள் சிருஷ்டிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. வாசிங்க ஒரு வசனம். எபிரேயர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எபிரேயர் 1:14. ரட்சிப்பை சுதந்திரித்து போகும் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படியாகவும் அனுப்பப்படும் பணிவிட ஆவிகளாக இருக்கிறார்கள். அப்போ இந்த தேவ தூதர்கள் யார்? மனிதர்களுக்கு அந்த ரட்சிப்பை சுதந்திரிக்கும்படியாக, மனிதர்களை ரட்சிக்கப்பட்ட மனிதர்கள் சிங்காசனத்துக்கு வரைய கொண்டு போகும்படியாக, உதவி செய்யும்படியாக அனுப்பப்பட்ட தேவ தூதர்கள்.
அல்லேலூயா. அவங்க வேலை என்ன வேலை சொல்லுங்க? மனுஷனை பணிவிடை செய்யும்படியாக, வானத்தில் இருக்கிற சிங்காசனத்துக்கு கொண்டு சேர்க்கும்படியாக. அது யாருடைய வேலை? தூதர்களுடைய வேலை. பாருங்க, சிருஷ்டிப்பை பார்த்த தேவ தூதர்கள் மிகுந்த சந்தோஷம் அடைந்தார்கள். ஐயோ, நமக்காக ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்கிறதே என்று சொல்லி சந்தோஷம் அடைந்து கொண்டார்களாம். ஆனா எப்பொழுது இந்த வார்த்தை கேள்விப்பட்டார்களோ, இம்மனிதர்களை நீங்கள் சேவிக்கும்படியாக, அவர்களை அந்த ரட்சிப்பை சுதந்திரிக்கும்படியாக, அந்த சுதந்திரித்து அவர்கள் சிங்காசனத்தை கொண்டு வரும்படியாக தான் நீங்கள் சிருஷ்டிக்கப்பட்டீங்க என்று சொல்லி கர்த்தர் சொல்லும் போது தான் அவர்கள் முகங்கள் வேறுபட ஆரம்பித்தது. அல்லேலூயா. எவ்விதமான உலகத்திலே பலவிதமான டிபார்ட்மெண்ட், அரசாங்க வேலையிலே டிபார்ட்மெண்ட் காணப்படுகிறதோ, அவ்விதமான பரலோகத்திலும் தூதர்களுக்கு வேலைக்காக ஒரு டிபார்ட்மெண்ட்டை தேவன் வைத்திருந்தாராம். ஒவ்வொரு குரூப்பா வைத்திருந்தார். முதலாவதாக பார்க்கும்போது காபிரியேல் தூதனை பார்ப்போம். அவருடைய வேலை என்ன வேலை? நற்செய்தி அறிவிக்கிற வேலை. மனுஷர்களுக்கு நற்செய்தி அறிவித்து அவர்களே ரட்சிப்புக்கு நடத்தி அவர்களை சிங்காசனத்தோடு கொண்டு வர யாருடைய வேலை? காபிரியேல் தூதன் வேலை. மிகாவேல் அவருக்கு என்ன வேலை? யுத்தம் செய்கிற. சொல்லுங்க, இதெல்லாம் நம்ம தெரிஞ்ச வசனம் தான். ஆனாலும் இன்னைக்கு சாத்தான் யார் என்று சொல்லி தெரிந்து கொள்ளும்படியாக நான் சொல்ல விரும்புகிறேன். மிகாவேலுக்கு என்ன வேலை? யுத்தம் செய்து மனக்குலத்துக்கு ஜெயத்தை தரும்படியாக, உதவி செய்யும்படியாக அவர்களுக்கு அந்த வேலை. சேராபிங்கள் துதிக்கிற ஒரு வேலை. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்திலே 6ஆம் அதிகாரத்திலே 2-3 வசனங்களை வாசிப்போம் என்று சொன்னால், அங்க சேராபிங்களுடைய பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. 6 சிறகுகள் காணப்படுகிறது. 2 தன் கால்களை மூடிக்கொள்கிறார்கள், 2 சிறகுகளால் தன் முகத்தை மூடிக்கொள்கிறார்கள், 2 சட்டைகளை விரித்து கொண்டு பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்களாம். அல்லேலூயா. இப்படிப்பட்ட டிபார்ட்மெண்டால் கர்த்தர் தேவதூதர்கள் வைத்திருந்தார்களாம். அதே போல பல தூதர்கள் காணப்பட்டார்கள். ஆனால் இந்த சிங்காசனமானது மனுஷனுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று கேள்விப்பட்ட உடனே தூதர்கள் சந்தோஷம் இல்லை. அது அவர்களாக ஜீர்ணிக்க முடியவில்லை. ஐயோ, நாங்கள் இவ்வளவு அழகாக படிக்கப்பட்டிருக்கோமே, அந்த சிங்காசனத்துக்காக நாங்கள் போக வேண்டும் என்று சொல்லி மனிதர்கள் சிருஷ்டிக்கப்படவில்லை, மனக்கோலம் படைக்கப்படவில்லை. ஆனால் அந்த மனிதர்களுக்காகவே தேவன் சிங்காசனத்தை சிருஷ்டித்தார் என்று சொல்லி அவர்கள் ஜீர்ணிக்க முடியவில்லை. அல்லேலூயா. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தூதர்கள் என்ன சொல்லிக் கொண்டார்கள் தெரியுமா? வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 14ஆம் அதிகாரம் 12, 13, 14 வசனங்கள். நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, நான் வானத்துக்கு, கவனமா கேளுங்க, நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். போதுமான ஒரு சொல்லுவோம், என் சிங்காசனத்தை. அப்படி என்று சொன்னால் அவனுக்கு ஒரு சிங்காசனம் இருந்தது. அந்த சிங்காசனத்தை அவன் என்ன செய்யறானா, நான் உயர்த்துவேன். வடபுறத்தில் உள்ள ஆராதனை கூட்டத்துக்குள் உன்னதத்தில் ஏறுவேன், ஒப்பாவேன். உன் இருதயத்தை சொன்னாய். போதுமானது. இப்படிப்பட்ட காரியங்கள் அவன் இருதயத்தில் காணப்படுகிறது. யாருடைய இருதயத்துல சொல்லுங்க? தேவ தூதர்களுடைய இருதயத்துல. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய தூதனானவர் தன் இருதயத்தில் சொல்லிக் கொண்டானால், நான் மேலே ஏறுவேன், என் சிங்காசனத்தை கொண்டு போவேன், வடபுற சீயோனிலே துதிக்கிற இடத்துல நான் காணப்படுவேன் என்று சொல்லி தன் இருதயத்தில் சொல்லிக் கொண்டபடினால் அவன் தள்ளுண்டு போனான். 15ஆம் வசனம் என்ன சொல்லி வாசிங்க? வாசிங்க. போதும். அப்படி நினைத்ததுனால அவன் என்ன செஞ்சானா? கர்த்தர் அவரை தள்ளி போட்டான். அல்லேலூயா. இதுக்கு ஒப்பாக ஒரு உதாரணத்தை நான் சொல்லுகிறேன். வேதத்திலிருந்து ஆமானை குறித்து நாம் பார்க்கலாம். ராஜா ஆமானை அழைத்தான் ஒரு நாளிலே. அவன் சொல்லுகிறார், ராஜா கனம் பண்ணுகிற மனுஷன் எவ்விதமா இருக்க வேண்டும் என்று சொல்லி ராஜா கேள்வி கேட்டார். யார பார்த்து?
ஆமானை பார்த்து. அதுக்கு ஆமான் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? எஸ்தரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, எவ்விதமாக அவன் தன் மனதில் சொல்லிக் கொள்கிறான், ராஜா கனம் பண்ணுகிறவன் என்னை அல்லாமல் வேற யாரை கனம் பண்ணுவான் என்று நினைத்து அவன் எல்லா காரியத்தையும் சொல்லுகிறான். வாசிக்க எஸ்தர் 6:6. ராஜா அவரை நோக்கி தன் மனதிலே நினைத்துக் கொண்டான். ராஜாவை நோக்கி ராஜவஸ்திரம், குதிரை, ராஜகோபுரம், ஹல்லேலூயா, கிரீடத்தை கேட்கிறான். பாருங்க, மனதில் நினைக்கிறான், என்னை அல்லாமல் வேற யாரை கனம் பண்ண போகிறான் என்று சொல்லி பல காரியங்களை அவன் சொல்லிக் கொண்டிருக்கிறான். ஆனா ராஜா யாரை கனம் பண்ணினான்? மோர்தேகாவை. ஆமான் தள்ளுண்டு போனான். அதே போல தேவதூதர்களும் மனதிலே நினைத்துக்கும்படினால தேவதூதர்களும் தள்ளுண்டு போனார்கள். பாருங்க, அவன் தள்ளப்பட்ட போது அவன் தனியா விழல, கீழ அவன் குரூப்பே கொண்டு என்ன செய்து, அப்படிப்பட்ட சிந்தை உள்ள மனித தேவதூதர்கள் தீமையாக அந்த சிங்காசனம் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி நினைத்த தேவதூதர்களை தேவன் எல்லாத்தையும் தள்ளி போட்டாராம். அல்லேலூயா. பாருங்க, விழும்போது இன்னைக்கு பார்க்கும்போது உலகத்தில் எத்தனை தேவர்கள் இருக்கிறாங்க சொல்லுங்க. அத்தனை தேவர்கள் ஒரு மொத்த சேர்த்து மேல விழுந்த தூதர்கள் தான் அவர்கள். அல்லேலூயா. ஏன்னா குரூப்பாக விழுந்ததுனால, அந்த லூசிபர் விழுந்ததுனால தனியா விழல, அவரோட டீமே கொண்டு வந்துட்டாங்க கீழே. 3033 கோடி. பாருங்க எத்தனை பேர் குரூப்பாக கீழே வந்து அவனுக்கு ஒரு பொறுமை இதாயிடுச்சு. எனக்கு கிடைக்காத சிங்காசனத்தை நான் மனக்குலத்துக்கும் கொடுக்க கூடாது என்று சொல்லி அவன் போராடி கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த சிங்காசனம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி அவன் நினைத்தான். ஆனால் கர்த்தர் சிங்காசனம் மனுஷனுக்காக வைக்கப்பட்டிருந்தது. பாருங்க, வேதம் என்ன சொல்லுகிறது? எசேக்கியேலின் புஸ்தகத்துல 26ஆம் அதிகாரம் கேருபுகள் பத்தி சொல்லப்பட்டது. வாசிங்க 28:14-15. எசேக்கியேல் 28:14 வசனம் 15 வசனம். அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன். என்னைக்கு அநியாயத்தை கண்டாரோ தேவதூதரிடத்தில், அவர் என்னைக்கு தேவன் கேருபனிடத்தில் அநியாயத்தை கண்டாரோ அன்னைக்கு என்ன செஞ்சாரு? தள்ளிட்டாருங்களா? அப்போ ஒரு கூட்டமே என்ன செஞ்சிருக்கு? தேவதூதர்கள் பாவம் செஞ்சதுனால, தீமை செஞ்சதுனால அவர் தள்ளுண்டு போனார்கள். அல்லேலூயா. இப்பொழுது தள்ளப்பட்ட தூதன் என்ன மாறுகிறான்? கர்த்தருக்கு அவன் எதிரியாய் மாறுகிறான், ஒரு ஆப்போசிட்டா மாறுகிறான். நண்பனா இருக்கிற ஒரு சிநேகிதன் திடீர்னு ஒரு கலசத்தினால, சில காரியத்தினால, பிரச்சனைனால அவர்கள் வேறுபட்டு போற எதிரியாய் மாறுகிறார்கள். எதிரிக்கு என்ன சொல்லுவோம்? எதிரி. நண்பன் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்ப நண்பருக்கு ஆப்போசிட் என்னது? எதிரி. அப்படின்னு சொன்னால் இந்த தேவதூதர்கள் தள்ளப்பட்ட பொருளினால அவர்கள் சாத்தானாய் மாறினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இந்த தேவதூதர்கள் அந்த சிங்காசனம் வேணும்னு சொல்லி அவர் ஆர்வமா இருந்தார்கள். ஆனா மனுஷன் சிருஷ்டிப்பதற்கு முன்பாகவே அந்த சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனம் எங்களுக்கு வேணும் என்று சொல்லி நினைத்தபடினால அவர்கள் தள்ளுண்டு போனார்கள். ஆகவே பிசாசானவன் இன்னைக்கு என்ன செய்கிறான்? அந்த சிங்காசனம் எனக்கு கிடைக்காதனால மனுக்குலத்துக்கும் கிடைக்க கூடாது ஒவ்வொருவரும் போராடி கொண்டிருக்கிறான். அதுதான் வாசித்த வசனம் மார்க் 1ஆம் அதிகாரத்துல, அசுத்தாவினால் பிடிக்கப்பட்ட ஒரு மனிதனை தேவன் விடுதலை ஆக்குகிறார். அல்லேலூயா. தேவனிடத்தில் வார்த்தையில வல்லமை இருக்கிறது, அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. அவர் மனக்குலத்தில் பிசாசானவரை ஜெயிக்கும்படியாகவே இப்பூலோகத்தில் கடந்து வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா.
சாத்தானை கடிந்து கொள்கிறார். அந்த மனிதனை கடிந்து கொண்டு, சாத்தானை கடிந்து கொண்டு அந்த மனிதனை தேவன் விடுதலை ஆக்குகிறார். அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமைப்படுவதாக. இப்படிப்பட்ட சம்பவம் நடந்து கொண்டிருக்கும் போது அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இது புதிய உபதேசம். அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும் போது ஜனங்கள் கேட்கிறார்கள், இது என்ன புதிய உபதேசம்? நீங்க பல உபதேசங்கள் பேசப்படுகிறது, கிறிஸ்துவின் உபதேசம் பேசப்படுகிறது. ஆனால் நாங்கள் பேசுகிற அப்போஸ்தலரின் உபதேசம், நாங்கள் பேசுகிறது இயேசுவின் உபதேசத்தை பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த உபதேசத்தை எந்த மனுஷன் கேட்கிறானோ அந்த நேரத்திலே அவனுக்கு விடுதலை காணப்படுகிறது. இந்த உபதேசமானது இருதயத்தின் ஆழத்தில் கடந்து போகும் போது அவன் வாழ்க்கையில கர்த்தர் விடுதலை தர விரும்புகிறார். அந்த மனுஷனை தேவன் விடுதலை ஆக்கினார். ஒப்புரவு ஆக்குதல் ஒரு உபதேசத்தை நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். என்ன கடைசி காலத்துல துச்சிக்கிற சிங்கம் போல அவன் வகை தேடி கொண்டிருக்கிறான், எவனை விலங்கலாம் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மனுஷனை தேவன் என்ன செஞ்சாரா? விடுதலை ஆக்கினான். ஒரு மனிதனுக்கு எல்லா ஆசீர்வாதம் காணப்படுகிறது, ஆனால் பிசாசின் தாக்குதல் அவன் வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் அவன் வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? அது சூனியமாய் காணப்படுகிறது. இன்னைக்கு பிசாசின் தாக்குதல் நமக்கு இருக்கிறதா? பிசாசின் தாக்குதலால் நாம் காணப்படுகிறோமா? ஒருவேளை வந்திருக்கிற நீங்க நினைக்கலாம், ஏதோ புதுசா வந்துற ஆத்மகளுக்காக பாஸ்டர் பேசிக் கொண்டிருக்கிறார். இல்லை, தேவச்சனம் ரட்சிக்கப்பட்ட அபிஷேகப்பட்ட ஞானஸ்தானம் எடுத்த ஒவ்வொருவரும் கருத்து பார்த்து பேசுகிறார். பிசாசின் தாக்குதல் உனக்கு காணப்படுகிறது. அவைவற்றிலிருந்து தான் கர்த்தர் விடுதலாக்க விரும்புகிறார். அல்லேலூயா. இயேசுவோடு இருந்த பேதுரு இயேசுவை பார்த்து என்ன சொன்னாரா? கர்த்தாவே, இந்த பாடுகள் உமக்கு வரக்கூடாது என்று அவன் நல்லா என்ன சொன்னாரு? சொல்லுங்க. நம்மளும் என்ன செஞ்சோம்? நம்மளும் இயேசுக்கு இது கஷ்டப்பட போகிறார், சிலுவை சுமக்க போறான், மறைக்க போகிறான்னு சொல்லி தெரிஞ்சா நம்ம என்ன சொல்றாரு? நம்ம என்ன சொல்லியிருப்போம்? இயேசுவே, இது உமக்கு நேரிடக்கூடாது என்று சொல்லி நாம் சொல்லியிருப்போம். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? அந்த வார்த்தை கேட்ட உடனே அப்பாலே போ சொன்னாங்க. அல்லேலூயா. அந்த வார்த்தைக்கு பின்னாடியாக பிசாசின் ஆவியின் தாக்குதல் இருந்ததை அவர் தன் ஆவியிலே உணர்ந்து கொண்டார். அல்லேலூயா. ஆகவே தான் சொல்லுகிறார், அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லி கடிந்து கொள்கிறார். இன்னைக்கு அந்த வாழ்க்கையில் விடுதலை நிச்சயமாய் கர்த்தர் தர விரும்புகிறார். மார்க் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே வாசிப்போம் என்று சொன்னால், கர்த்தர் அந்த அசுத்தாவை பிடித்த மனுஷனை விடுதலை ஆக்கணும் பிற்பாடு அந்த அசுத்தாவை பார்த்து என்ன சொல்லுகிறார்? வாசிங்க. கடைசி பகுதி 25 கடைசி பகுதி. இவன் இனிமேல் இவனுக்குள் போகாதே. போதும், இனி இவனுக்குள் போகாதே. பாருங்க, இயேசு கிறிஸ்து முதலாவதாக அவனை விடுதலை செய்கிறார். இரண்டாவது அந்த அசுத்தாவை பார்த்து என்ன சொல்லுகிறார்? இவனுக்குள் போகாதே. கர்த்தருக்கு வல்லமை இருக்கிறது, அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. ஆகவே அசுத்தாவி கீழ்ப்படுகிறது. பாருங்க, சில ஆவிகள் ஒரு மனுஷனுக்குள் இருக்கும் என்று சொன்னால் அது சிலருக்கு தலையை விரிச்சு போட்டு என்ன செய்யும்? அது ஆடும். சில ஆவிகள் என்ன செய்யும்? ஆடாம மௌனமா உட்கார்ந்துருக்கும். கண்டுபிடிக்கவே முடியாது அவனுக்கு அசுத்தாவி இருக்குதா என்று சொல்லி கண்டுபிடிக்கவே முடியாது. மிகவும் தந்திரமானது, சர்ப்பத்தை போல தந்திரமாய் காணப்படுவது பிசாசானவர். அருமையான தேவச்சனமே, இந்த மாலை நேரம் வந்திருக்கிற நீங்கள் தன்னைத்தானே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பிசாசின் தாக்குதல் நமக்கு இருக்குதா என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். பாருங்க, இது எப்படிப்பட்ட ஆவியா இருக்கிறது? மனுஷனை தாக்கும் போது இந்த அசுத்தாவி எப்படியா தாக்குகிறது? வாசிங்க, மார்க் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அது எப்படிப்பட்ட ஆவி? 9:25. ஊமையும் செவிடுமான ஒரு ஆவி. போதும், இது முதலாவது. இந்த ஆவி எப்படிப்பட்ட ஆவியா இருக்குது? ஊமையும் செவிடுமான ஆவி இருக்குது. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல பார்க்கும்போது அங்க குருடின் ஆவி இருக்கு. வாசிங்க. குருடும் ஊமையுமான ஆவி. அப்ப அந்த ஆவி மனுஷனை தாக்கும் போது அது என்ன செய்கிறது? மனுஷனை குருடாக்குகிறது, மனுஷனை என்ன செய்யறது? ஊமையாக்குகிறது, மனுஷனை செவையாக்கப்படுகிறது. கேட்க முடியாத காது என்ன செய்கிறது? அவனை காத்தை அடிக்கிறான காணப்படுகிறது. அருமையான தேவச்சனமே, இன்னைக்கு இருக்கிற தேவ வார்த்தையை பாருங்க. நாம்
ஆவிக்குரிய கூடுதல் காணப்படுகிறோம். பிசாசனை தாக்கும் போது நம்ம கண்ணை என்ன செய்கிறான்? உண்டாக்குகிறான். தரிசனங்கள் பார்க்க முடியவில்லை, கர்த்தரை பார்க்க முடியவில்லை. அப்படின்னு சொன்னா நம்ம யாரா தாக்கப்பட்டிருக்கிறோம்? அசுத்தாவினால் தாக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை இப்ப 10 பேர் இருந்து ஜெபிக்கிறார்கள். ஒருத்தர் மாத்திரம் சொல்லுகிறார், கர்த்தர் என்னோடு பேசுகிறார் சொல்லி. மற்ற 9 பேர் என்ன செய்கிறான்? கர்த்தருடைய வார்த்தையை கேட்க முடியாம காணப்படுகிறார்கள். நீ கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கிறோமா? காணப்படுகிறோமா? கர்த்தருடைய சத்தம் நமக்கு கேட்கிறதா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பேசாமல் ஊமையாக்குகிறான். கர்த்தருடைய வார்த்தையை பேச முடியல, சுவிசேஷத்தை சொல்ல முடியல, கர்த்தரை துதிக்க முடியல, கர்த்தரை பாட முடியல, கர்த்தரை நோக்கி ஆராதிக்க முடியல. ஏன்? அசுத்தாவி ஊமையாக்கி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த அசுத்தாவியை தான் தேவன் இந்த மாலை நேரத்தில் நம்மை விட்டு விடுதலாக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலத்தில் நாம் நன்றாக ஜெபித்தோம், கர்த்தரை துதிக்கிறவள காணப்பட்டோம், கர்த்தரை ஆராதித்தோம், கர்த்தருடைய சத்தத்தை நாம் கேட்கிறவள காணப்பட்டோம். நமக்கு நன்றாக தரிசனம் உண்டு, நன்றாக வெளிப்பாடுகள் உண்டு. ஆனால் இப்பொழுது எங்கே அவைகள்? எங்கே? அல்லேலூயா. கர்த்தரை மாத்திரை ஆசீர்வாதி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஆவிகள் இருந்து தேவன் நம்ம என்ன செய்கிறாரா? விடுதலை செய்கிறவர காணப்படுகிறார். உண்மையின் ஆவிகளை பற்றி விடுதலாக்குகிறார். அல்லேலூயா. பாருங்க, இந்த ஆவி மிகுந்த நமக்கு என்ன செய்கிறதா? நமக்கு வேதனை தருகிறதா காணப்படுகிறது. வாசிக்க மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரத்யுத்தரமாக, கொடிய வேதனை, ஒரு மனிதனுக்கு கொடிய வேதனை யார் தருகிறார்? பிசாசனம். மனுஷனுடைய வாழ்க்கையில வேதனை ஏன் காணப்படுகிறது? நீ ஒருவேளை வேதனைத்தோடு வந்திருந்திருக்கலாம், ஒருவேளை கர்த்தரை துதிக்க முடியாம இந்த இடத்துல வந்திருக்கலாம். அதை தாக்குதல் யாருடைய தாக்குதல்? பிசாசின் தாக்குதல். குமாரன் விடுதலையாக்கி நாம் மெய்யாகவே விடுதலை உண்டு. இந்த மாலை நேரத்தில் குமாரன் நம்மத்தில் இறங்கி வந்திருக்கிறார். நம்மை விடுதலையாக்கும்படியாக, குருட்டு தன்மையிலிருந்து விடுதலையாக்கும்படியாக, செவிட்டு தன்மையிலிருந்து விடுதலையாக்கும்படியாக, ஊன்மை தன்மையிலிருந்து விடுதலையாக்கும்படியாக தேவ மனமத்திலே உலாவி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த மனுஷனை அசுத்தாவை மனுஷன் தாக்கி இருந்தது. அந்த அசுத்தாவை பார்த்து சொன்னான், நீ வெளியே போ என்று சொல்லி கட்டளையிட்டார். ஏனென்றால் அவருக்கு அதிகாரம் இருக்கிறது, தேவனிடத்தில் அதிகாரம் வல்லமை இருக்கிறது. ஆகவே தான் அந்த மனுஷனை அவர் விடுதலையாக்கினார். அல்லேலூயா. அந்த பிசாசானவன் அசுத்தாவின் மனுஷனை தாக்கும் போது அவன் சிந்தையை அவன் என்ன செய்கிறான்? முழுமையாக மாற்றி விடுகிறான். யோவான் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அந்த சிந்தையை மாற்றுகிறவனை காணப்படுற. வாசிக்க, சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியாத்துக்கு அவரை காட்டிக் கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டு இருதயத்தை தூண்டுகிறவனா இருக்கிறான். இருதயத்தை சிந்தை முழுமையா மாறி போகிறது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் ஏன் மாறி போகிறது? சிந்தையில் அவிதமான தீய சிந்தைகள் ஏன் காணப்படுகிறது? துர்க்குணங்கள் ஏன் காணப்படுகிறது? அது பிசாசின் தாக்குதலாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. நம்முடைய நுகம் பலமாக இருந்தால் நாம் தாக்கப்பட மாட்டோம். சங்கீதம் 144 14ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்கிறது. வாசிக்க, சொல்லுங்க, வாசிங்க. எங்கள் எருதுகள் பலத்தவராய் இருந்தால் பாருங்க, அப்ப நம்முடைய எருதுகள் எப்படி இருக்கணுமா? பலத்தவர்களா இருக்க வேண்டும், ஸ்ட்ராங்கா இருக்கணும். எப்படி இருக்கணும்? இந்த மாலை நேரத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் ஒரு ஸ்ட்ராங்னஸ். எதுல? விசுவாசம் எப்படி இருக்கணும்? ஒரு உறுதியா இருக்கணும். ஹல்லேலூயா. சரி, இப்போது நாம் பார்க்கிறோம், பிசாசானவன் நம்மை நாம இப்ப அனலைஸ் பண்ணி கொண்டிருக்கணும். பிசாசானவன் நம்மை தாக்கி கொண்டிருக்கிறானா? சாத்தானை குறித்து நான் பேசினேன், சாத்தான் யார் என்று சொல்லி. இரண்டாவதாக இந்த ஆவி எப்படிப்பட்ட ஆவியா இருக்கிறது என்று சொல்லி நான் சொன்னேன். இப்போ பிசாசு நம்ம தாக்கி இருக்கலாம் என்று சொல்லி யாரெல்லாம் பிசாசு தாக்கி இருக்கன்னு சொல்லி யாருமே கை தூக்க மாட்டீங்க, நன்றாக தெரிந்த காரியம் தான். ஆனால் சில வசனங்கள் நான் சொல்ல பிற்பாடு நீங்க தானாக கை தூக்குவீங்க, எனக்கு விடுதலை வேண்டும் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா கர்த்தர் நிச்சயமா இந்த மாலை நேரத்தில் விடுதலை ஆக்கித்தான் உங்களை அனுப்ப போகிறார்.
என்பதில் சந்தேகமே இல்லை. விடுவிக்கிற ஆவியானவர் கர்த்தர் நமத்திலே இறங்கி வந்திருக்கிறார். மனுஷன் குமாரன் விடுதலையாகி நம்ம ஐயாகவே விடுதலை உண்டு தான். ஹல்லேலூயா. இந்த தாக்குதலை நீங்க அனலைஸ் பண்ணுங்க. இந்த தாக்குதலின் வாழ்க்கையில் இருக்கிறதா என்று சொல்லி முதலாவதாக மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். பிசாசானவன் என்ன செய்கிறான்? வாசிங்க. மத்தேயு 13:25. மனுஷன் நித்திரை பண்ணுகையில் அவன் சத்துரு வந்து களைகளை விதைக்கிறான். போதுமானது. ஹல்லேலூயா. பிசாசானவன் முதலாவதாக என்ன செய்கிறான் என்று சொன்னால் குடும்பத்துக்குள்ளே களைகளை விதைக்கிறவனாக காணப்படுகிறான். ஐயோ, நான் கோதுமை விதைத்தான விதைத்தேன், ஆனா இந்த களைகள் எங்கிருந்து முற்பிக்க விட்டது, எங்கிருந்து வந்து விட்டது? பிசாசானவன் விதைத்தான். ஹல்லேலூயா. எதிரி விதைத்தான். அசுத்தாவிகள் விதைக்கப்பட்டது. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், குடும்பத்துக்குள்ளாக தவறான ஒரு வேறுபாடுகள் காணப்படுகிறது. மகனுக்கும் தகப்பனுக்கும், கணவனுக்கும் மனைவிக்கும் என்று சொல்லி பல வேறுபாடுகள் பிசாசானவன் கொண்டு வருகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குடும்பம் இரண்டாக பிரியும்படியாக நிற்கிற சூழ்நிலை காணப்படுகிறது. ஏன்? எதிரி கலையை விதைத்து விட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஊழியத்திலே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தா டிரான்ஸ்பர் நிச்சயமா இருக்கிறது. எங்க வேணாலும் மாறி போய்க்கலாம். குடும்பத்துல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தா எங்க தான் போறது? சொல்லுங்க, எங்க போலாம்? பாஸ்டர் தான் போக முடியும். கர்த்தருடைய ஊழியக்காரருக்கு சொல்ல முடியும், பாஸ்டர் இப்படி ஆயிடுச்சு, குடும்பத்துல பிரிவினைகள் காணப்படுகிறது, நீங்க ஏதாவது வழி கொண்டாங்க. பாஸ்டர் என்னதான் செய்வாங்க? சேர்த்து தான் வைப்பார், தவிர பிரிக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. அருமையான தேவஜனமே, இந்த கலை பிசாசானவன் என்ன செய்கிறான்? கலையை விதைக்கிறான். இன்னைக்கு எப்படி இத்தனை பேர் குடும்பத்தை காணப்படுகிற கலைகள்? கணவன் மனைவியும் பேசாமல் இருக்கிறார்கள். பிசாசின் தாக்குதல். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது, ஒரு மனம் கிடையாது. ஏன்? அது பிசாசின் தாக்குதல். ஹல்லேலூயா. சமாதானம் இல்லாமல் காணப்படுகிறோம், நிம்மதி இல்லாமல் வாழ்க்கையில் காணப்படுகிறது. அது காரணம் என்ன? பிசாசானவன் குடும்பத்துல கலையை விதித்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 1 சாமுவேல் 16:14. 16:14. கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கிட்டு ஒரு பொல்லாத ஆவி போதும். ஒரு இப்போ சவுலை விட்டு கர்த்தருடைய ஆவி நீங்கி விட்டது. சவுலுக்குள் எப்படிப்பட்ட ஆவி புகுந்து விட்டது? பொல்லாத ஆவி. அந்த பொல்லாத ஆவி அவனிடத்தில் இருந்தபடினால அவன் என்ன செய்கிறான்? ஈட்டியை தூக்கி வீசுகிறான். ஹல்லேலூயா. அந்த ஆவி அவனுக்குள் புகுந்தபடினால அவன் என்ன தூக்கி வீசுறான்? ஈட்டியை தூக்கி வீசுகிறான். பாருங்க, குடும்பத்தில் பிரச்சனை வந்தால எதாட்டையும் உடைக்கிறது. எத்தனை குடும்பத்தில் பொருட்கள் உடைக்கப்படுகிறது, சேதம் அடைந்து கொண்டிருக்கிறது. மொபைலை தூக்கி வீசுறது, டிவியை உடைக்கிறது, பாத்திரத்தை தூக்கி வீசுறது. அப்படின்னு சொன்னால் அது யாருடைய ஆவி? பொல்லாத ஆவியுடைய தாக்குதல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சவுலிடத்தில் காணப்பட்டபடினால அவன் இப்படிப்பட்ட காரியத்தை செய்து கொண்டவன். அருமையான தேவச்சனமே, எத்தனை பேர் குடும்பத்துல இப்படிப்பட்ட தனிப்பட்ட வாழ்க்கையிலையோ ஏதாவது உடனே மொபைல் தூக்கி வீசுறாரு அப்படின்னு சொன்னால் யாருடைய ஆவி? சொல்லுங்க. பொல்லாத ஆவி, பிசாசின் ஆவி, பிசாசின் தாக்குதல் என்று சொல்லி நாம் சொல்லலாம். மூன்றாவதாக மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அநேக நேரம் தீயிலும் இங்க பார்க்கிறோம். ஒரு அசுத்தாவி மனுஷனை தாக்கும் போது அதை எங்கே கொண்டு போகிறது? தண்ணீர கொண்டு போய் தள்ளுகிறது, தீயில கொண்டு போய் என்ன செய்கிறது? தள்ளுகிறது. இது ஒரு அசுத்தாவின் தாக்குதல். உலக பிரகாரம் பார்க்க என்ன சொல்றா? இது காக்கா விழுப்பு சொல்லுகிறான், பிட்ஸ் விழுப்பு சொல்லுகிறான், அப்படிதானே? ஆனால் இது ஒரு அசுத்தாவின் தாக்குதல். தற்கொலை, சூசைட் பண்ணும்படியாக ஏதாவது தீர்மானம் எடுக்கிறது. இது யாருடைய தாக்குதல்? பிசாசின் தாக்குதல். அருமையான தேவச்சனமே, தற்கொலைக்கு நேரம் கடன் செஞ்சு கொண்டிருக்கிறாயா? வாழ்க்கை போதும், நான் முடித்துக் கொள்ளுகிறேன், இனிமே வாழ மாட்டேன் என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கிறாயா?
கர்த்தர் உன்னை பார்த்து தான் பேசிக் கொண்டிருக்கிறார். உன்னை விடுதலை ஆக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. தற்கொலை செய்கிற அந்த ஆவி தான் உன்னை தாக்கிக் கொண்டிருக்கிறது. சில நேரம் சொல்லுகிறது, நீ சூசைட் பண்ணிக்கொள்ளு, தூக்கு போட்டு சாவு என்று சொல்லி, தீய கொண்டு செத்துக்கொள்ளு என்று சொல்லி அவன் உனக்குள்ளே பேசிக் கொண்டிருக்கிறான். அது யாருடைய ஆவி? சாத்தானின் ஆவி. பாருங்க, பிசாசு எப்படி தாக்குறான் பாருங்க மனுஷனை. தலையை விதிக்கிறான் குடும்பத்துல. அவன் என்ன செய்கிறான்? மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க உருவாக்கி போடுகிறான். அவன் என்ன செய்கிறான்? நமக்கு தீவியான நம் குடும்பத்துல பொருள் நஷ்டத்தை ஏற்படுத்துகிறான். மூன்றாவதாக தற்கொலைக்கு நேராக நம்ம என்ன செய்கிறது? அது வழி நடத்துகிறது. நான்காவதாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்பொழுது 18 வருஷமாய் அங்கே இருந்தால் நிமிர முடியாத ஒரு கூனியா இருந்தால். ஹல்லேலூயா. எத்தனை வருஷமா? 18 வருஷமா நிமிர முடியாத ஒரு கூனி. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவள் ஒரு ஆவினால் தாக்கப்பட்டவடினால நிமிர முடியாத கூனியாய் காணப்பட்டாள். அருமையான தேவ ஜனமே, நாம் அப்போஸ்தலரின் உபதேசத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அப்போஸ்தலரின் உபதேசத்தின்படி ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தரை சொந்த இரட்சகராக ஏற்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்று நாம் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனாலும் கூன தன்மை நம் வாழ்க்கையில காணப்படுகிறது. வேதத்தை தூக்கி நடந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஏன் நிமிர முடியவில்லை? நம் மாலை நேரத்தில் கர்த்தர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அது ஒரு ஆவியின் தாக்குதல். ஹல்லேலூயா. சமுதாயத்தில் நிமிர்ந்து நடக்க முடியவில்லை. ஏன்? கடன் பிரச்சனை, பல நிந்தைகள், சோர்வுகள், பலவீனங்கள் காணப்படுகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், நான் இன்னைக்கு நிமிர பண்ண விரும்புகிறேன். ஹல்லேலூயா. இத்தனை வருஷமாய் நீ கூனி நடந்தது போதும். சகோதரனை குண்டி நடந்தது போதுமானது. இந்த மாலை நேரத்தில் கர்த்தர் உன்னை தொட விரும்புகிறார். சகோதரி, உன்னை கர்த்தர் தொட விரும்புகிறார். உன்னை கூன தன்மையிலிருந்து கர்த்தர் விடுதலாக விரும்புகிறார். ஹல்லேலூயா. எத்தனை வருஷமா இருக்கிறீங்க? நான் அறிகிறேன். அந்த கர்த்தர் சொல்லுகிறார், நான் விடுதலை தரப்போகிறேன். ஹல்லேலூயா. 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 இப்போ சொல்லுங்க, எத்தனை பேருக்கு விடுதலை வேணும்? உனக்கு விடுதலை வேணும். என் குடும்பத்துல பல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் காணப்படுகிறது. கர்த்தர் எனக்கு விடுதலை தர வேண்டும். நான் தரிசனத்தை பார்க்க முடியல. இத்தனை நாள் நான் தரிசனத்தை பார்த்து கொண்டிருந்தேன், இதான் காண முடியல. வாழ்க்கையில நான் எது அந்த கோபத்தோட வஸ்துக்களை பீத்தி கொண்டிருக்கிறேன். தற்கொலைக்கு நேராக நான் கடந்து செல்கிறேன். கர்த்தர் என்னை விடுதலை ஆக்க வேண்டும் சொல்லி எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? இதை நான் பிசாசின் பிரியம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமா என்ன செய்கிறாரா? அவர் விடுதலை தர வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, பிசாசின் தாக்குதல். இப்ப நீங்க எல்லாரும் கை தூக்கிட்டீங்க. நான் சொல்லாமலே நீங்க கை தூக்கிட்டீங்க. பிசாசின் தாக்குதல் இருக்குன்னு சொல்லி ஒத்துக்கிட்டீங்க நீங்க. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் நிச்சயமா இந்த மாலை நேரத்துல எவ்விதமா இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில இந்த அசுத்தாவை விரட்டினாரோ அதே போல கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு விடுதலை தர இறங்கி வந்திருக்கிறார். ஏனென்றால் அவரிடத்தில் அந்த வல்லமை அதிகாரம் இருக்கிறது. ஏனென்றால் அவர் என்ன சொல்லுகிறார்கள்? இந்த இயேசு கிறிஸ்துக்கு இந்த காரியத்தை செய்யும்படியாக அதிகாரம் கொடுத்தது யார்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். 21 23. அவர் தேவாலயத்தில் வந்து உபதேசம் பண்ணுகையில் பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அவரிடத்தில் வந்து, நீர் எந்த அதிகாரத்தினாலே இவைகளை செய்து கொண்டிருக்க? இயேசுக்கு எந்த அதிகாரம்? யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தார்? இதான் கொடுத்துருப்பாரு. யார் கொடுத்துருப்பா? சொல்லுங்க, யார் கொடுத்துருப்பா? இதான் கொடுத்துருப்பாரு. அப்போ இயேசுவினிடத்தில் வல்லமை, அந்த அதிகாரம் காணப்படுது. யோபின் புத்தகத்திலே வாசிக்க, யோபு 25:2 என்ன சொல்றது? அதிகாரம் அவரிடத்தில் இருக்கிறது. வாசிக்க, யோபு 25:2. அதிகாரமும் அவரிடத்தில் இருக்கிறது. இப்ப கருத்தில் என்ன இருக்கிறது? அதிகாரம். பிசாசு துரத்தும்படியாக, பிசாசு விடுதலை தரும்படியாக அவரிடத்தில் என்ன இருக்குது? அதிகாரம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப நம்மை இந்த மாலை நேரத்திலே உங்களையும் விடுதலை ஆக்குவார் என்று சொன்னால் அவருக்கு என்ன இருக்கிறது? சொல்லுங்க.
அதிகாரம் இருக்கிறது. அதிகாரம் இருக்கிறபடினாலதான் அவர் பிசாசை விரட்டினார். பாருங்க, நம்முடைய சபை போதகர் அவர் ஆரம்ப காலத்துல பாம்பேல இருந்த நாட்களில கர்த்தர் அவரை கொண்டு பெரிய காரியம் அவங்க மூலம் கர்த்தர் செய்து கொண்டு வந்தார். ஒரு சம்பவத்தை மாத்திரம் சொல்ல விரும்புகிறேன். பாம்பேல கல்யாணம் என்று சொல்கிற ஒரு ஸ்டேஷன், ரயில்வே ஸ்டேஷன் உண்டு. அந்த இடத்துல அவர்கள் டிக்கெட் கவுண்டரில் நிற்கும் போது நம்முடைய பாஸ்டர் ஐயா தான் அங்க டிக்கெட் கவுண்டர் டிக்கெட் வாங்க நிற்க கொண்டிருக்கும் போது பக்கத்துல ஒருத்தர் நின்னான். அவர் என்ன பாஸ்டர், அவருக்கு அசுத்தாவி அலக்கலைக்க ஆரம்பித்தது. ஹல்லேலூயா. அவர் போத்தனைக்குள்ள விழா இருக்குதான். அந்த வல்லமையும் அதிகாரத்தை கர்த்தருடைய தாசன் கற்றுக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் நம்ம தேவனிடத்தில் அதிகாரம் காணப்படுகிறது. பிசாசிலிருந்து விடுதலையாக்கும்படியாக, இப்படிப்பட்ட பிசாசின் தாக்குதலிருந்து விடுதலை தரும்படியாக கர்த்தரிடத்தில் என்ன இருக்கிறது? அதிகாரம் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஆவிகள் கீழ்ப்படினோம். அந்த தீய ஆவிகள் என்ன செய்யணும்? நமக்கு கீழ்ப்படினோம். கீழ்ப்படினா முதலாவதாக என்ன செய்யணும்னா, நம்மளிடத்தில் எப்படி ஆவி காணப்படுகிறது அது தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மளிடத்தில் எப்படிப்பட்ட ஆவி இருக்கிறது. இரண்டாவதாக கர்த்தர் அந்த அசுத்தாவி என்ன செய்கிறாரா? கடிந்து கொள்கிறார். மூன்றாவதாக அந்த அசுத்தாவை பார்த்து என்ன சொல்லுகிறார்? திரும்பி வராதே. நான்காவதாக அந்த அசுத்தாவை மேற்கொள்ளும்படியாக கர்த்தர் நமக்கு ஒரு அதிகாரத்தை தருகிறார். அல்லேலூயா. இது மாத்திரம் ஒரு தியரியாக நீங்க கேட்டுக்கொண்டு போகக்கூடாது. இன்னைக்கு பிரசங்கம் முடிந்த பிற்பாடு இதை பிராக்டிக்கலா கொண்டு வரணும். அல்லேலூயா. கேட்கிறவர்கள மாத்திரமல்ல, அவைகளின்படி நாம் செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, ஒரு மனுஷனுக்கு அசுத்தாவி நீங்கப்படுகிறது. கர்த்தர் விடுதலையாக்கிட்டார். இந்த அசுத்தாவி இந்த மனுஷனோட வாழ்க்கை விட்டு தூரமாய் போய்விட்டது. அப்போ அசுத்தாவி இருந்த இடம் எப்படி இருக்குது சொல்லுங்க? வெறுமையா இருக்குது. வெறுமையா இருக்கும் போது நாம என்ன செய்யணும்? அந்த இடத்துல யாரை வைக்கணும்? கர்த்தருடைய வார்த்தையை வைக்க வேண்டும். இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஒரு ரட்சிப்பின் அனுபவத்தில் நாம் இருக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் அந்த ஆவி மீண்டும் வரும். பார்ப்போம், இடம் காலியா இருக்கு என்று சொல்லி எத்தனை ஆவி கொண்டு வரும்? 7. 7 + 1 8. அப்ப எத்தனை வந்துடும் உள்ள? 8. 1 வந்தாலே வெறுபாடு, 8 வந்தா அலக்கழிப்பு தான். அருமையான கத்துரை பிள்ளைகளே, நாம் பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. வெறுமையா இருக்கிற இடத்துல நம்ம என்ன செய்யணுமா? தேவனுடைய வார்த்தையினாலே நம்ம என்ன செய்யணும்? நிரப்பப்படும். அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம வாழ்க்கையில் நம்ம வளர்ந்து கொண்டிருக்க வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 17 வாசிங்க. அந்த 70 பேரும் சந்தோஷத்தோடு திரும்பி வந்து, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே எங்களுக்கு கீழ்ப்படுகிறது. அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலைப் போல வானத்திலிருந்து. இங்க நாம் பார்க்கிறோம் 70 பேர் வருகிறார்கள். அவங்க வந்து என்ன சொல்கிறார்கள்? பிசாசுகள் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது. இன்னைக்கு நம்மை பார்த்து பிசாசு கீழ்ப்படுகிறதா? இல்ல பிசாசு நமக்கு எதிர்த்து நிற்கிறதா? அந்த 70 பேர் அந்த நாட்களிலே அபிஷேகம் பெற்றவர்களா? சொல்லுங்க. அபிஷேகம் பரிசுத்த அபிஷேகம் பெற்றாங்களா? இல்ல. அப்போ ஒரு பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும் சொன்னால் கர்த்தருடைய விசுவாசமே நமக்கு தேவை. என்ன வேணும்? விசுவாசம் இருந்தாலே போதும், நாம் ஒரு அசுத்தாவியை விரட்டலாம். பாருங்க, மத்திய சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்ன சொல்கிறது? கர்த்தருடைய ஊழியர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. மார்க் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே விசுவாசிகளுக்கு முதல் அடையாளம். ஒரு மனுஷன் தன்னைத்தானே நான் விசுவாசி, நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டேன், நான் ஒரு விசுவாசியாக இருக்கிறேன் என்று சொன்னால் அவன் என்ன செய்யணுமா? வாசிங்க, மார்க் சுவிசேஷம் 16:17. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவாங்க, போதுமானது. ஹல்லேலூயா. உங்களை பார்த்து பிசாசு போகுதா? சொல்லுங்க. பிசாசு சிரிச்சுட்டு உள்ளே வருகிறதா? அருமையான தேவஜனமே, சிரிப்பதற்கு நன்றாக இருக்கிறது. சிந்திக்க வேண்டும்.
நான் ஒரு விசுவாசி என்று சொன்னால் பிசாசு நம்மை பார்த்து நடங்க வேண்டும். அசுத்தாவி நம்மை பார்த்து தூரத்துல நிற்க வேண்டும். கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதிகாரத்தை அந்த 70 பேர் வந்து சொல்ல பிசாசுகளுக்கு கீழ்படுகிறதே என்று சொல்லுகிறாங்க. இன்னைக்கு நாம் சொல்ல முடியுமா? கர்த்தரை பார்த்து சொல்ல முடியுமா? அசுத்தாவி என்னை பார்த்து கீழ்படுகிறது என்று விசுவாசம் நமக்கு தேவை. இந்த விசுவாசம் கர்த்தருடைய வார்த்தை அப்போஸ்தலர் உபதேசம் நமக்குள் இருக்கும் என்று சொன்னால் பிசாசு ரிட்டர்ன் நமக்குள் வரவே மாட்டான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, ஏதேன் தோட்டத்திலே பிசாசானவன் என்ன செஞ்சான்? அவன் ஜெயத்தை எடுத்துக்கொண்டான். அப்படிதானே? ஆதாமையும் ஏவாளையும் அவன் வஞ்சித்து விட்டான். அவன் மனுக்குலத்தின் மேல் ஜெயத்தை எடுத்துக்கொண்டான். ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்திலே கடந்து வந்தார். சாத்தானின் தலையை நசுக்கும்படியாக, சாத்தானிடத்தில் ஜெயத்தை தரும்படியாக, அந்த சாத்தானை தோற்கடிக்கும்படியாக அந்த அதிகாரத்தோடும் கர்த்தர் நம்மத்திலே இறங்கி வந்திருக்கிறார். அல்லேலூயா. இது புதிய உபதேசம். கேட்டபோது அவங்க என்ன சொல்றாங்க? சொல்லுங்க. இயேசு அற்புதம் செய்த பிற்பாடு அவங்க என்ன சொல்றாங்க? இது என்ன புதிய உபதேசம்? நினைக்கல இது என்ன பாஸ்டர் புதிய உபதேசம் கொண்டு வர போறாரு சபையில? நோ. லூக்கா அது தெளிவாக எடுத்து சொல்லுகிறார். இந்த புதிய உபதேசம் என்ன என்ற வாசிங்க. லூக்கா என்ற சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். லூக்கா என்ன சொல்லுகிறார் பாருங்க. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இது என்ன வார்த்தையோ போதும். இது என்ன வார்த்தையோ? லூக்கா என்ன சொல்றாரு? இது என்ன வார்த்தையோ? அப்ப அந்த வார்த்தையில, கர்த்தருடைய வார்த்தையில வல்லமை இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை ஜீவன் உள்ளதாக காணப்படுகிறது. ஆகவே பிசாசு நடக்குகிறது. அந்த தேவ வார்த்தை நமக்குள் இருக்கும் என்று சொன்னால், நிச்சயமா வசனம் நமக்குள் இருக்கும் என்று சொன்னால் நாமும் உலகத்தை ஜெயிக்க முடியும். இயேசு உபவாசத்தில் நாட்களிலே பிசாசு வந்தான். என்ன சொன்னான் தெரியுமா? நீ என்னை சாஸ்திரிகமா என்ன செய்ய மகிழ்ந்து கொள், நான் உனக்கு எல்லாம் தருகிறேன் என்று சொன்னார். அந்த வார்த்தையை கொண்டு மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயில புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கிறவர்கள் எழுதியிருக்கிறதே என்று சொல்லித்தான் பிசாசை துரத்தினான். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை வசனம் நமக்குள் இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக பிசாசு நமக்கு தாக்க முடியாது. பிசாசின் தாக்குதல் என்று நாம் விடுதலை ஆக வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய வசனம் நமக்கு தேவையா காணப்படுகிறது. பாருங்க, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், பிசாசை துரத்துங்கள், பிசாசின் ஆவியை என்ன செய்ய கீழ்படுத்துங்கள், பிசாசின் தலையை நசுக்குங்கள், அவனை முற்றிலுமாய் ஜெயம் கொள்ளுங்கள் என்று சொல்லி கர்த்தர் ஒவ்வொரு வேதத்தின் மூலமாக வசனத்தின் மூலமாய் கர்த்தர் நம்ம பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் இன்னைக்கு என்ன செய்கிறோம்? பிசாசை எதிர்த்து நிற்கிறோமா, இல்ல பிசாசை நமக்கு எதிர்த்து நிற்கிறானா என்று சொல்லி சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த மாலை நேரத்தில் வந்திருக்கிறேன், நாம் பிசாசு எப்படி தாக்குறான் என்று சொல்லி நான் சொன்னேன். அப்படி தாக்குதலிருந்து விடுதலை ஆக வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தை நம்மத்தில் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இவைகள் செய்த பிற்பாடு இயேசு என்ன செஞ்சார் தெரியுமா? அவர்கள் முதல் கட்டளை என்ன சொன்னாரா? அசுத்தாவை பார்த்து நீ நீங்கி போ என்று சொல்லி விடுதலை ஆக்கினார். இரண்டாவது கட்டளை என்ன கொடுக்கிறார் கர்த்தர் தெரியுமா? நம்முடைய வாழ்க்கை வாழும்படியாக இரண்டாவது ஒரு கட்டளை தருகிறார். வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மத்தேயு 8:18. பின்பு திரளான ஜனங்கள் நம்மை சூழ்ந்திருக்கிறதை இயேசு கண்டு அக்கரைக்கு போக கட்டளையிட்டார். அக்கரைக்கு போக போதுமானது. இரண்டாவது எங்க போனோம் சொல்லுங்க. பிசாசின் தாக்குதல் இருந்து விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் முதலாவது கர்த்தருடைய வார்த்தை நமக்குள் இருக்க வேண்டும். இரண்டாவதாக அக்கறைக்கு போக வேண்டும். இருக்கிற சூழ்நிலையில் நாம் இருந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் ஆசீர்வாதம் இல்லை. சூனியத்தின் கட்டிலிருந்து விடுதலை ஆக்கிற பிற்பாடு, மாந்திரத்தின் கட்டிலிருந்து விடுதலை ஆக்கிற பிற்பாடு நாம் எங்க போக வேண்டும்? அக்கறைக்கு போக வேண்டும். எத்தனை பேர் அக்கறைக்கு போக ஆயத்தப்படுத்துவீங்க? ஹல்லேலூயா. அக்கறைக்கு போக வேண்டும். ஒவ்வொரு ஸ்டெப்பாக நாம் போய் கொண்டிருக்க வேண்டும். கர்த்தர் சொல்லுகிற அக்கறைக்கு
எகிப்திலே அடிமைத்தனமாய் இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தர் அவர்களை விடுதலையாக்கி வனாந்திரத்தின் மூலமாய் வழிநடத்தி வந்தார். ஆனால் அவர்களுக்கு பிற்பாடு யாருடைய சேனை வந்து கொண்டிருக்கிறது? பார்வோனின் சேனை வந்து கொண்டிருக்கிறது. பார்வோன் சேனை தாக்கிக் கொண்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பார்வோனின் சேனை முற்றிலுமாய் மறிகடிக்க வேண்டும் என்று சொன்னார், முற்றிலுமாய் தோற்கடிக்கப்படும் என்று சொன்னார். செங்கடலை கடக்க வேண்டும். அல்லேலூயா. அக்கறைக்கு போங்க. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்கு நேராக போய் கொண்டிருக்கிறார்கள். அந்த பரம கானானுக்கு நேராக நாமும் போய் கொண்டிருக்கிறோம். கானானின் தேசத்தை சுதந்திரிக்க வேண்டும் சொன்னால் யோர்தான் நதியை கடக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி கடந்து வந்து கொண்டிருக்கிறாரு. நீ அக்கறைக்கு போகும்படியாக எழுந்திரு. அல்லேலூயா. எலும்பு எலும்பு சீயோனே, உன் வல்லமை தரித்துக்கொள். நீ எழும்ப வேண்டும். இன்னைக்கு அக்கறைக்கு போகும்படியாக உன் வஸ்திரத்தை போட்டுக்கொள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ரட்சிப்பின் வஸ்திரத்தை தரித்துக்கொள். என் மட்டும் இருந்து கொண்டிருப்பாய். ஏன் சோர்ந்து நிலையிலே காணப்பட்டிருக்கிறார்? ஏன் வேதியிலே இருந்து கொண்டிருக்கிறார்? கர்த்தர் தான் விடுதலை தந்து விட்டாரே. அக்கறைக்கு போகும்படியாக எழுந்திரு. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, எலியா அக்னி இறக்குன ஒரு மனுஷன். ஆனால் அவன் என்ன செய்கிறான்? சூரிய செடியிலே சோர்ந்து போய் படுத்துக் கொண்டான். நீ எத்தனை பேர் படுத்துக் கொண்டிருக்கிறீங்க? தூரம் தட்டி எழுப்பினான். போக வேண்டிய தூரம் வெகு தூரம். அருமையான தேவ ஜனமே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் நண்பனே, கர்த்தர் உன்னை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். இருக்கிற நிலைமையை விட்டு நீ எழுந்திரு. அக்கறைக்கு போ. பிசாசின் தாக்குதலில் முழுமையாக ஒரு விடுதலை வேண்டும் என்று சொன்னால் எங்க போனோம்? அக்கறைக்கு போக வேண்டும். இரண்டாவது கட்டளை, அக்கறைக்கு போக வேண்டும். மூன்றாவதாக என்ன கட்டளை பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அறியாமையின் காலங்களில் இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். போதுமானது. மூன்றாவது என்ன கட்டளை சொல்லுங்க? இதுதான் கடைசி கட்டளை. சொல்லிட்டு படிக்க விரும்புகிறேன். என்ன கட்டளை? மனம் திரும்பணும். கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார். அது பிற்பாடு நாம் அக்கறைக்கு போக வேண்டும். மூன்றாவதாக மனம் திரும்ப வேண்டும். எசேக்கியேல் கர்த்தருடைய ஆவி எசேக்கியேலை அவர் எடுத்துக்கொண்டது. அவர் வானத்தில் எடுத்துக்கொண்ட பிற்பாடு கர்த்தர் எசேக்கியேலை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? ஒரு எச்சரிக்கை சத்தத்தை கொடுத்தார். வாசிங்க. எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். யார் மனம் திரும்ப வேண்டும்? வாசிங்க. நீதிமான் பாவம் செய்யாதபடிக்கு நீ நீதிமானை எச்சரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். போதுமானது. கர்த்தர் யாரை மனம் திரும்ப சொல்லுகிறார்? நீதிமான். நீதிமான்கள் பாவிகள் மனம் திரும்ப அவசியம் தான். ஆனால் இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஜனமே, நீ அபிஷேகம் வெற்றி கொண்டிருக்கிறான், ஞானஸ்தானத்தை நீ எடுத்திருக்கிறான். ஆனாலும் மாலை நேரத்தில் கர்த்தர் உன்னை பார்த்து அழைப்பு கொடுக்கிறான். நீ மனம் திரும்பு. நீதிமானை மனம் திரும்பும்படியா கர்த்தர் எச்சரித்தார். மனம் திரும்புதல் என்றால் முழுமையான நம்முடைய இருதயமானது மாற வேண்டும். ஒருவன் கர்த்தருக்குள் இருந்தான், புதிய சிருஷ்டியா இருக்கிறான். பலர்கள் எல்லாம் ஒளிந்து போயிட்டார். புது சிருஷ்டியா மாற வேண்டும் என்று சொன்னார். ஒரு சரியாக ஒரு மனம் திரும்புதல் வேண்டும். ஒரு மனிதன் கல்வாரியை பார்த்து ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்காமல் ஞானஸ்தானம் எடுப்பான் என்று சொன்னால் அது சரியான ஞானஸ்தானம் கிடையாது. ஒருவேளை சிறு வயதில் இடத்தை கொடுத்திருக்கலாம், அது சரியான ஞானஸ்தானம் கிடையாது. அருமையான கர்த்தருடைய கல்வாரியை பார்த்து 3 ஆணிகள் மத்தியில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். என் இயேசு கிறிஸ்து உனக்காகவும் எனக்காகவும் பாவத்துக்காக மரித்தாரே, அதை பார்த்து ஒரு சொட்டு கண்ணீர் வடிப்பாய் என்று சொன்னால் அதுதான் மனம் திரும்புதல். அல்லேலூயா. அல்லேலூயா. சரியாக மனம் திரும்புதல் இல்லாவிட்டால் அந்த 7 ஆணிகள் என்ன வந்துடும்? உள்ள வந்துடும். அதுக்கப்புறம் பெரிய பாடு. பிசாச ஓட்டத்துக்கு பெரிய பாடு. பாசம் பண்ணணும், கண்ணீர் வடிக்கணும். அதுக்காக பாடு வரக்கூடாது என்று சொன்னால் நம்ம என்ன செய்யணும்? இந்த மாலை நேரத்துல மனம் திரும்ப வேண்டாம்.
ஏதோ புதுசா வந்து ஆத்மாக்கள் பாஷை பேசிக் கொண்டிருக்க நினைக்காத சகோதரனே. கர்த்தர் உன்னை பார்த்து தான் சொல்லுகிறார். சகோதரி, உன்னை பார்த்து தான் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். மனம் திரும்பு. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தரை விட்டு நீ தூரமாய் போய் கொண்டிருக்கிறார். நீ ஆதி அன்பை விட்டாய், உன் பேரிலே எனக்கு குறை உண்டு என்று சொல்லி கர்த்தர் அங்கலாக்கிறார். அதிலே தரிசனம் உண்டு. அந்த தரிசனம் எங்கே? கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்தாய். இந்த நாட்டில் கேட்க முடியவில்லை. ஏனென்றால் அசுத்தாவின் தாக்குதலாக காணப்படுகிறார். கர்த்தரை நன்றாக ஆராதித்துக் கொண்டிருந்தார். பாடுகள் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருந்தார். சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருந்தார். இன்றைக்கு முடியவில்லை. ஏன்? அசுத்தாவின் தாக்குதல் காணப்படுகிறது. அருமையான தேவஜனமே, கர்த்தர் ஒரு அழைப்பை கொடுக்கிறார், மனம் திரும்பு என்று சொல்லி. இந்த அழைப்பில் கட்டளையா காணப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரியாக மனம் திரும்பல் இல்லாவிட்டால் வாழ்க்கையில மிகவும் பிரச்சனை காணப்படுகிறது. நான் மனம் திரும்பினான் என்ன ஆசீர்வாதம் என்று சொல்லி ஒரு சில வசனங்கள் மாத்திரம் சொல்லிவிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். வாசிங்க. முதலாவதாக 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். என்னென்ன ஆசீர்வாதம்? 4 ஆசீர்வாதங்கள் வாசிங்க. 1 ராஜாக்கள் 8:47. அவர்கள் சிறைப்பட்டு போயிருக்கிற தேசத்திலே தங்களில் உணர்வடைந்து மனம் திரும்பினால் நாங்கள் பாவம் செய்து அக்கிரமம் பண்ணி துன்மார்க்கமாய் நடந்தோம் என்று. இங்க நான் பார்க்கிறோம், மனம் திரும்பினா கர்த்தர் சிறையிருப்பை திருப்புகிறவராக காணப்படுகிறார். ஹல்லேலூயா. சிறைப்பட்ட வாழ்க்கை காணப்படுகிறது, ஒரு விடுதலை இல்லாமல் காணப்படுகிறது. அருமையான தேவஜனமே, இந்த மாலை நேரத்தில் நீ மனம் திரும்பினால் நலமா இருக்கும். சிறையிருப்பை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. வாழ்க்கையில சிறையோடு காணப்படுகிறாய், விடுதலை இல்லாமல் காணப்படுகிறாயா? மனம் திரும்பு, கர்த்தர் சிறையிருப்பை மாற்ற விரும்புகிறார். இரண்டாவதாக யோபின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். யோபு 22:23. மனம் திரும்பினால் கட்டப்படுகிற குடும்பத்தை கர்த்தர் கட்டை எழுப்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குடும்பம் அங்கங்கும் பிரித்துமே கிடக்கிறது. குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் காணப்படுகிறது. ஆனால் இந்த மாலை நேரத்தில் சரியான மனம் திரும்ப இருக்கும் என்று சொல்வார். கர்த்தர் குடும்பத்தை கட்டி எழுப்ப விரும்புகிறார். பிசாசு விதித்த கலையை கர்த்தர் எடுத்து உன் குடும்பத்தை கட்ட விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சிறையிருப்பை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். கர்த்தர் குடும்பத்தை கட்டி எழுப்ப விரும்புகிறார். ஒரு சந்தோஷமான வாழ்க்கை கர்த்தர் தர விரும்புகிறார். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்ப வேண்டும். மூன்றாவதாக உபாகமம் 30ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள் வசிங்க. மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுத்து, மனம் திரும்பி கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பாய் என்று சொன்னால், நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளின்படியும் செய்வாய். அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும். அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும். உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலையும் உனக்கு கர்த்தர் ஆசீர்வாதம் தர விரும்புகிறார். ஹல்லேலூயா. சரியாக மனம் திரும்பினால் மாலை நேரத்தில் கர்த்தர் உனக்கு எல்லா ஆசீர்வாதங்கள் தர விரும்புகிறார். எத்தனை பேருக்கு எல்லா ஆசீர்வாதம் வேணும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை வாழ்க்கையில சாபம் காணப்பட்டு கொண்டிருக்கலாம். உனக்காக இயேசு சாபமானார். அவர் உனக்காக மரத்தில் தூக்கப்பட்டார். அந்த சாபத்தை நீக்கும்படியாக கர்த்தர் உனக்கு வீட்டுக்கு வந்தார். அவர் இரத்தத்தை சிந்தினார். அருமையான தேவஜனமே, எல்லா ஆசீர்வாதங்கள் வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும்? மனம் திரும்பணும். கையிட்டு செய்கிற பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். அப்படி வர வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும்? மனம் திரும்ப. எவ்வளவுதான் சம்பாதித்தானோ அந்த காசெல்லாம் எங்க போகுது? வட்டி கட்டதுக்கு போய் கொண்டிருக்கிறது, கடன் அடிக்க போய் கொண்டிருக்கிறது. அருமையான தேவஜனமே, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். அர்த்தமே சாப்பிடுவேன்னு சொல்லி எழுதவில்லை. அப்படி என்று சொன்னால் சரியான மனம் திரும்புதல் இல்லை. சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க சகோதரனே, கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், மனம் திரும்ப. கர்த்தர் சிறையிருப்பை மாற்ற விரும்புகிறார். கர்த்தர் உன் குடும்பத்தை கட்டி எழுப்ப விரும்புகிறார். கர்த்தர் சகல ஆசீர்வாதங்கள் உனக்கு தர விரும்புகிறார். நான்காவதாக ஏசாயா 19ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். சீக்கிரம் வாசிங்க. ஏசாயா 19:22. கர்த்தர்
வாதையினால் அடிப்பார், அடித்து குணமாக்குவார். அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்புவார்கள். அப்பொழுது அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டு அவர்களை குணமாக்குவார். போதுமானது. சரியாக மனம் திரும்பினால் இன்னைக்கு கர்த்தர் என்ன செய்கிறாரா? சுகமாக்க போகிறார். கர்த்தர் ஒரு வியாதியை சுகமாக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. முதல் நாள் கூட்டத்திலே கர்த்தர் விடுதலை தருகிற வல்லவராக இருக்கிறார். அவர் விடுவிக்கிறவராய் நம்மத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். அசுத்தாவின் தாக்குதல் வாழ்க்கையில காணப்படுகிறது. அருமையான தேவஜனமே, அந்த தாக்குதல் அந்த கர்த்தர் விடுதலை தரும்படியாக நம்மத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறார். கர்த்தர் சரியாக மனம் திரும்பினால் வியாதியிலிருந்து சுகமாக்குகிறார். அது எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் சரி, ஒருவேளை மருத்துவம் சுகமாக்க முடியாத வியாதியா இருந்தாலும் சரி, கர்த்தர் இந்த மாலை நேரத்துல இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனமே, மனம் திரும்பினா சுகம் உண்டு. அது எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் சரி, டிபியா இருந்தாலும் சரி, கேன்சரா இருந்தாலும் சரி, சுகர் இருந்தாலும் சரி, கர்த்தர் சுகமாக்க வல்லவராக இருக்கிறார். அவரே பரிகாரியாக வைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்காக நீங்கள் செய்ய வேண்டும். என்ன செய்யணும்? மூணாவது கட்டளையாக மனம் திரும்ப வேண்டும். முழுமையாக ஒரு மாற்றம். யூட்டன் போட்டு கர்த்தர் நேர திரும்ப வேண்டும். பின்னிட்டு பாராதே, கர்த்தரை நோக்கி பாரு. கர்த்தர் வியாதியிலிருந்து சுகம் தர வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் வியாதி போகாம இருக்கிறது? ஏன் சுகமாகாம காணப்படுகிறது? காரணம் என்ன? பாவமே. சரியாக மனம் திருந்தல் இல்லாதனால தான். பாருங்க, லூக்கா சுவிசேஷத்துல 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் என்ன சொல்ல வாசிங்க. சரியாக மனம் திருந்தல் இல்லாவிட்டால் என்ன சம்பவிக்கும்? அதுவும் கர்த்தர் சொல்ல விரும்புகிறார். வாசிங்க. நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் அப்படியே கெட்டு போவீர்கள். You will be perish. கெட்டு போகிற வாழ்க்கை நமக்கு வேணுமா? இல்ல ஆசீர்வாதமான வாழ்க்கை வேணுமா? அருமையான தேவஜனமே, சாபம் வேணுமா? ஆசீர்வாதம் வேணுமா? சிந்தித்துப்பா. கர்த்தர் சொல்லுகிறார், மனம் திரும்பு. கெட்டு போகாமல் வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் மனம் திரும்புகிற மிகுந்த ஒரு முக்கியமான தன்மை காணப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆனாலும் மனம் திரும்ப விருப்பம் இல்லாவிட்டால், இவ்வளவு வசனத்தை கேட்டு மனம் திரும்பாமல் இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டே இருப்பாய் என்று சொன்னார், வியாதி சுகமாகாமல் இருந்து கொண்டிருப்பாய் என்று சொன்னார், தேவன் என்ன செய்கிறார் தெரியுமா? வாசிங்க, வெளிப்படுத்தின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நீ மனம் திரும்பாமல் இருப்பாய் என்று சொன்னார் வியாதியிலே கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? வாசிங்க 2:22. இதோ 2:22 கட்டில் கிடையாகி போதுமானது. கர்த்தர் எப்படி செய்கிறாரா? கட்டளையிலே படுக்க வைக்கிறார். க்ளோஸ் சாப்டர், முடிந்து விட்டது. மரணம் தான். அருமையான தேவச்சனமே, சரியாக மனம் திரும்பல் மாலை நேரத்தில் இருக்கும் என்று சொன்னார். கர்த்தர் உன்னை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். அசுத்தாவின் தாக்குதலாய் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறீங்க. கர்த்தர் விடுதலை தர விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அசுத்தாவை பிடித்த மனுஷனை தேவன் விடுதலை ஆக்கினார். அதுக்கப்புறம் அசுத்தாவை கட்டளையிட்டார், இன்னும் வராதே என்று சொல்லி கர்த்தர் நம்ம விடுதலை ஆக்க போகிறார். விடுதலை பெற்ற பிற்பாடு அவர் சொல்லுகிறார், அக்கறைக்கு போ. ஒரு ஸ்டெப் நீ விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணு. விசுவாசத்தை நீ வர்த்திக்க பண்ணு. மூன்றாவதாக மனம் திரும்பு. இந்த 3 காரியம் இருக்கும் என்று சொன்னால் பிசாசின் தாக்குதல் இருந்து கர்த்தர் இந்த மாலை நேரத்திலே நம்மை விடுதலை ஆக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கேட்ட அவசரத்தின்படி அசுத்தம் ஆவி பிடித்த அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில அவன் எங்க இருந்தான்? தேவாலயத்தில் இருந்தான். முதல் நாள் கூட்டத்திலே கர்த்தர் உங்களை கொண்டு வந்தது நல்லது தான். நீ எதிர்பாராத நேரத்திலே கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். நினைத்து கூட பார்க்கவில்லை நான் போவேன் என்று சொல்லி கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஏன்? அசுத்தாவின் தாக்குதல் இருக்கும் என்று சொன்னார். அவைகளுக்கு விடுதலை தரும்படியாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்கும்படியாக அவர் விடுதலை நாயகனாய் உலாவி கொண்டிருக்கிறார். எல்லாரும் கண்கள் மூடி அப்படியே எழுந்து நிற்போமா? விடுதலை தருகிற நாயகா நம்ம தெரியா செவி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கின கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மௌனமா இருக்க வேண்டிய சற்று நேரங்கள் மாத்திரம். இன்னைக்கு விடுதலை வேணும் நமக்கு. ஹல்லேலூயா.
ஹalleluya. குருட்டு தன்மையிலிருந்து விடுதலை வேணும், ஊமை தன்மையிலிருந்து விடுதலை வேணும், செவிட்டின் தன்மையிலிருந்து விடுதலை வேணும். ஹalleluya. கண்களை மூடிக்கொண்டு அந்த கல்வாரி நோக்கி பாரு கொஞ்ச நேரம். ஹalleluya. உங்களை அசுத்தாய் தாக்கி கொண்டிருக்கிறது, அது வெளியே போகிறது. ஹalleluya. உங்க வாழ்க்கையில விடுதலை உண்டாக போகிறது. ஹalleluya. கர்த்தர் நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். மனம் திரும்ப சகோதரனே சகோதரியே, அக்கறைக்கு போகும்படியாக ஒரு விஷயம் கர்த்தர் அழைப்பு கொடுக்கிறார். நீ வந்தது நல்லது. ஹalleluya. கர்த்தர் உன்னை விடுதலையாக போகிறார். ஹalleluya. ஹalleluya. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை நாமத்தை மகிமைப்படுத்து. கர்த்தரை வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. விடுதலை பெற்று கொண்டிருக்கிறது. சகோதரனே, விடுதலை பெற்றுக்கொள். வாழ்க்கையில நிம்மதியில்லை. ஹalleluya. ஹalleluya. பிசாசானவன் கலையை இழுத்துக் கொண்டிருக்கிறான். ஹalleluya. அந்த தாக்குதலுக்கு கர்த்தர் உன்னை விடுதலையாக்குகிறார். ஹalleluya. இருட்டு தன்மை, தரிசனம் இல்லை, தரிசனத்தை உண்டாக்கும்படியாக கர்த்தர் நம்மை அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹalleluya. 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 அவர் விடுதலை தருகிறார். ஹalleluya. வல்லமை உண்டு உண்டு அற்புதங்களை இயேசுவே. Hallelujah.